ஓகே, பங்குச்சந்தை அடிப்படை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் என்ன, ஸோ அது எப்படி உருவாச்சு, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போது இது ஒரு கஷ்டமான விஷயம், இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மார்க்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஏன்னா வந்து இது வந்து நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு டீ கடைக்கு போகிறோம், போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த டீயை வாங்கி குடிக்கிறோம். அப்போனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம், ஒரு கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம், இல்லைனா வந்து ஒரு கிலோ வெங்காயம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். இதே தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து போயிட்டு ஒரு 100 ஷேர் வந்து ரிலையன்ஸ் ஷேர் ஒரு 100 கொடுங்க, ஒரு 500 ஷேர் வந்து ரிலையன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறது. கிட்டத்தட்ட நம்ம நார்மல் மார்க்கெட்டும் இந்த ஷேர் மார்க்கெட்டும் சேம் தான். இதுலையுமே எந்த டிஃபரன்ஸும் நம்மளுக்கு கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிறது தான். ஆனால் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்னன்னா நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கலாம், விற்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த தக்காளியை வந்து நம்ம யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் ஷேர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னா அதை நம்மளே வச்சுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. அது விலை ஏறினப்போ அங்கேயே வந்து வேறவங்கிட்ட வித்துடலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட். ஓகே, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்சுக்கே போய், அதாவது அந்த மார்க்கெட்டுக்கே போய் தான் வந்து ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம காய்கறியை வாங்குவோம். ஓகே, ஆனால் இப்போ வந்து பாருங்க, ஏதாச்சும் காய்கறியோ இல்லை ஏதாச்சும் வேணும்னா டைரெக்டாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் இருக்கு, நிறைய இ-காமர்ஸ் சைட் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே வந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம். இதே தான் ஷேர் மார்க்கெட்டில் முன்னாடி ஷேர்ஸ் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போய் அதை வாங்குவாங்க. அதை இப்போ டைரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷேர்ஸை வாங்கிடுறோம். ஸோ வாங்கிடுறோம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும்னா இமிடியேட்டாக நம்ம வித்துடுறோம். அந்த அப்பப்போ விலையை வந்து எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம ஷேர்ஸை வாங்கிடுறோம், வித்துடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே சில புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், அதாவது டைரெக்டாக போயிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியாது. டைரெக்டாக சும்மா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள ஒரு நிறைய கடை இருக்குன்னா நம்ம வந்து டைரெக்டாக உள்ளே போய் கடையில் போயிட்டு மார்க்கெட் இப்போ வாங்குகிறோம். ஒருவேளை வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சில ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான் போக முடியும், எல்லாராலையும் போக முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு 10 பேருக்கு அலவுட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 10 பேர்கிட்ட எனக்கு இந்த காய்கறிலாம் கொடுங்க, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்து அவர் மூலியமா வாங்குவாங்க. அதுதான் புரோக்கர். இங்கேயும் ஒரு புரோக்கர் இருப்பாரு. ஓகே, சில புரோக்கர் நிறுவனங்கள் வந்து இருக்கும். நம்ம வந்து அவங்க மூலியமாக தான் ஷேர்ஸை வந்து வாங்கவோ விற்கவோ முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து பேசிக்ஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைவேட் கம்பெனினா என்ன, பப்ளிக் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ப்ரைவேட் கம்பெனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனர். அந்த கம்பெனியில் எது நல்லது கெட்டது நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் முழு பொறுப்பு.
அப்போ என்ன ஆகும்னா எதுவாக இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு வந்து திடீர்னு அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அது கம்ப்ளீட்டாக வந்து நான் தான் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் வர லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பு எனக்கு தான். ஸோ எல்லாமே வந்து கம்பெனிங்கிறது என்னோட ஒரு பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட விஷயம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேனோ அதுதான் அந்த கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் லிமிடெட், பப்ளிக் கம்பெனி. அதாவது நம்ம கம்பெனியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி, இன்னொன்று வந்து பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனினா என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணிடுவாங்க பப்ளிக்காக. அப்போது அந்த கம்பெனியில் யார் வேணால் நம்ம ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம். அதாவது அந்த கம்பெனியில் டைரெக்டாக இல்லைனா யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆக்கிடுவாங்க. யார் வேணால் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம். அதாவது ஒரு ப்ராடக்டை வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ப்ராடக்ட், என்னோடய லேப்டாப் இருக்குது, ஓகேவா. இது வந்து என்னோடய ப்ரைவேட் லேப்டாப். இதை வந்து நான் யார்கிட்டையும் விற்க மாட்டேன், நான் உள்ளே வச்சுருக்கேன், ஓகேவா. அதுதான் ப்ரைவேட். ஒருவேளை இந்த லேப்டாப் வந்து யாரை வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டில் கொடுத்து அதோட அதாவது பல லேப்டாப்போடு சேர்த்து என்னோடய லேப்டாப்பையும் வச்சிட்டேன்னா யார் வேணால் அதை வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம். சேம் கான்செப்ட் தான் அங்கேயும். ஓகே, ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனியை பற்றி இப்போ நான் இங்கே சொன்னது தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒருத்தன் வாங்குறது என்னோட ஒரு கம்பெனி, எதுவாக இருந்தாலும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழு பொறுப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்னர்ஷிப். ஒருவேளை வந்து என்னோட அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் மட்டுமே அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னொருத்தனோட பார்ட்னர்ஷிப் சேர்த்துப்பேன். ஸோ இன்னொருத்தனை பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனியை நடத்துறது. பட் அதில் என்ன ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா அந்த கம்பெனியில் என்னை விட அவனுக்கு அந்த பார்ட்னருக்கு வந்து அதிக ஷேர் போயிருச்சுன்னா என்ன ஆகும், அந்த கம்பெனியை டோட்டலாக அவனே எடுத்துக்க நிறையா சான்ஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ண தான் நம்ம ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கொண்டு வந்தோம். ஓகே, அதுதான் பங்கு. பங்கு என்றால் என்ன, அதாவது முகமே தெரியாத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க தான் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸை நம்ம சொல்கிறோம். ஓகே, அதாவது முகம் தெரியாத பலரை சேர்க்க வெளியிடப்படும் ஷேர்களுக்கு ஷேர் என்று பொருள். ஓகே, நான் இப்போது ஷேரை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஷேரை தெரிஞ்சவன் வாங்கலாம், தெரியாதவன் வாங்கலாம். பட் பார்ட்னர்னால் தெரிஞ்சவன் மட்டுமா தான் இருக்க முடியும். பட் ஷேர்ஸுங்கிறது அப்படி கிடையாது, தெரியாதவன் கூட அந்த ஷேரை வாங்கலாம். ஓகே, அதுதான் ஷேர். அதுக்கடுத்து பங்குச்சந்தை என்றால் என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன. இப்போது நம்ம வந்து உழவர் சந்தைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்ம காய்கறியை வாங்குகிறோம் இல்லைனா விற்கிறோம். இதே தான் ஸ்டாக் மார்க்கெட். நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை அந்த இடத்துல தான் வாங்கவோ விற்கவோ முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மாட்டு சந்தைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. அந்த மாட்டு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் போயிட்டு ஒரு மாடு வந்து வாங்குகிறேன். ஓகே, ஒரு மாட்டை வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் 10,000 ரூபாய் கொடுத்து அந்த மாட்டை வாங்கிட்டு நான் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வாரம் போயிட்டு அதே மாட்டை 20,000 கொடுத்து வேற ஒருத்தர்கிட்ட விற்றுறேன். அதாவது சந்தைனா வாங்குறவங்களும் இருப்பாங்க, விற்கிறவங்களும் இருப்பாங்க. அதுதான், இதே தான் ஸ்டாக் மார்க்கெட். அதாவது அந்த இடத்துல அந்த மார்க்கெட்டில் வாங்குறவங்களும் இருப்பாங்க, விற்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறவங்களும் இருப்பாங்க, அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம ஷேர்ஸை வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் விற்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம ஷேரை விற்றுக்கலாம். இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் மார்க்கெட் வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். இப்போது ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது,
ஓகே, என்னோட கம்பெனியில் நான் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷேர்ஸை கொடுத்தேன்னா எனக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நினைக்கிற எல்லாருமே வந்து வெளியில் கொடுத்துட முடியுமா அப்படின்னா அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது, சில அப்ரூவல்ஸ்லாம் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை வெளியில் இடணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரைமரி மார்க்கெட்டில் நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். அதாவது என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இந்த பிரைமரி மார்க்கெட்டில் என்னோட ஷேர்ஸை நான் வெளியிட போகிறேன், இவ்வளோ ஷேர்ஸ் நான் வெளியிட போகிறேன், நான் வந்து அந்த ஷேர்ஸோட இந்த ரேட்டு வந்து இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டு இருக்குது, ஸோ யாராச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி மார்க்கெட்டில் என்னோட ஷேர்ஸை நான் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட். இந்த செகண்டரி மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஐபிஓ வந்து முடிஞ்சு அந்த ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த செகண்டரி மார்க்கெட்டில் அந்த கம்பெனியை லிஸ்ட் ஆக்கிடுவாங்க. அப்போது நம்ம அந்த செகண்டரி மார்க்கெட்டில் யார் வேணால் ஷேர்ஸை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி மார்க்கெட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு தான் நம்ம ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். பட் செகண்டரி மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுதான் வாங்கலாம் விற்கலாம். அதாவது கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வாங்கவோ விற்கவோ முடியும். ரெண்டு மார்க்கெட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. பிரைமரி மார்க்கெட்டில் அவங்க வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 100 ரூபா தான். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் தேவையோ அவ்வளோ ஷேர்ஸை நம்ம வாங்கிக்கலாம். பட் செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது அப்படி கிடையாது. இப்போ 100 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது வந்து 100 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுனால 1000 ரூபாய்க்கு மாறிடுச்சுன்னா நம்ம 1000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். 100 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்கை 1000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஸ்டாக்கு வந்து நம்மளுக்கு அகெயின் சப்ளை அதிகமாக இருந்தனால திரும்ப 100 ரூபாய்க்கு வர்றதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. இதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க். அதுக்கப்புறம் பங்குதாரர், அதாவது ஷேர் ஹோல்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் ஒரு பங்குதாரர்களை சேர்க்க கம்பெனிகள் பங்கு எனப்படும் ஷேர்களை வெளியிடுவார்கள். ஓகே, இவ்வாறு வெளியிடப்படும் பங்குக்கு ஒரு குறிப்பிட்ட முகப்பு விலையை நிர்ணயம் செய்வார்கள். இப்பங்கை முகப்பு விலையோ அல்லது அதற்கு மேலோ கொடுத்து வாங்குபவர்கள் ஷேர் ஹோல்டர், அதாவது பங்குதாரர்கள். இப்போ ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து லிஸ்ட் ஆக்கியிருக்கு. ஓகே, ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஒருவேளை அதாவது பார்த்தீங்கன்னா டிமாண்டுனால லிஸ்ட் ஆன பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கோம் 10 ரூபா இருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இல்லைனா 600 ரூபாய் இருக்கும். அப்போது 600 ரூபாய் கொடுத்து அந்த ஷேரை நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம ஷேர் ஹோல்டர், அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். நம்மளும் அந்த சில ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியிலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பர்சன்ஸை தான் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பங்கு தரகர்கள், ஸ்டாக் புரோக்கர்ஸ்னா யாரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுதான் இப்போ சொன்ன மாதிரி. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த ஷேர்ஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து டைரெக்டாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நம்மளால் வந்து ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியாது. ஏன்னா வந்து இப்போ நிறையா பிளாட்ஃபார்ம் நிறையா பேர் வந்துட்டாங்க. 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 1,00,000 பேர் திடீர்னு உள்ளே போயிட்டு எனக்கு ஷேர் கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரெயின், ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பஸ்ஸில் நம்மளால் ஏறுறதுக்குன்னு சில பேர், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் உட்காரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்போ என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 டிக்கெட்ஸ் தான் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி சில க்ரைட்டீரியா வந்து இங்கே இருக்கும்.
அதனால் வந்து எல்லாராலையும் டைரெக்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் யார் வேணால் ஷேர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னா டைரெக்டாக போனோம்னா அது வந்து முடியாது. அதனால் சில அங்கீகரிக்கப்பட்ட புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். ஒன்றுமே இல்லை, அந்த புரோக்கர்ஸ்ட்டை இந்த கம்பெனியோட ஷேர் எனக்கு 100 ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை அந்த புரோக்கர்கிட்ட கொடுத்தா போதும். அந்த புரோக்கர் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அது எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்குறதுங்கிறது எப்படின்னா, வேற யாராச்சும் விற்கிறவங்க அந்த ரேட்டில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்சு மூலியமாக அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்காண்டி புரோக்கர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. அதுதான் புரோக்கரேஜ். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெர்சன்டேஜில் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து 10 ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த புரோக்கரேஜ் தான் அவங்களோட சர்வர் மெயின்டெனன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் நடந்துகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து ஃபோன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஆன்லைனில் அவங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஈஸியாக வந்து ஷேர்ஸை வந்து வாங்கிடுறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அதில் நம்ம பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இதை டெவலப் பண்ணுறதுக்கு புரோக்கர்ஸ் அவங்க எம்ப்ளாயீஸுக்கு வந்து சேலரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிஸுக்கு சில ரெக்யர்மெண்ட்டுக்கு இந்த புரோக்கரேஜை அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மகிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல் சில பேசிக், அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் முழுசாக போல சில பேசிக்ஸோட ரெக்யர்மெண்ட்டு என்னென்ன, சில பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் என்னென்ன இதை தவிர ஃபர்தராக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.